பொண்ணை தூக்கணும் பொண்ணை தூக்கணும்னா வண்டி ஹாய் கைஸ், வெல்கம் டு சோல் ட்ராவல் லைஃப். கிளம்பிட்டு இருக்கோம்னா சிவாவை பிக்கப் பண்ணதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்கோம். ஆய்க்குடி ஊரில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நாங்கள் இப்போ நெட் அவுட் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நம்மால் வந்து சொல்லலாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கூட வீடியோ எடுத்துக்கூடன்னு, அதனால் வீடியோவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுக்கும்போது ஒரு வண்டியில் ஏற்றிட்டான். முன்னாடி கொட்டாடத்தில் விட்டுருக்கலாம், கண்ணு தெரியாத கபோதி 21 14 3ஆம் நம்பர்ல இது 3 தான். நமக்கு வேற நம்பர் வரணும். பஸ் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறது. கண்டிப்பாக படத்தீங்க 14 சொன்னோம். 14 ஜிம்மன் கை கட்டுவா போறோம். போறோம்ல 14 தானே? 14 இல்ல 21 மல்டி டிஸ்ட்ரிக்ட் தானே? போன் வந்து ஏமி எல்லாரும் பார்த்தேன். கொடைக்கானல் கிளம்பிட்டு இருக்கும்போது வண்டி வந்து ஏதோ சத்தம் கிட்ட இருந்தது. ஸோ அதை திறந்து பார்த்தா இதுலேருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்கு. என்ன சத்தம்னு தெரியல. ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்க இந்த குச்சிச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு காமிச்சேன். காட்டுவேன் நானும் காட்டுறேன் உனக்கு. டே போட்டிக்கிட்டு இருக்கோம். இதான் வண்டி ஓனரு. இன்னொரு பம்பில் 2 பேரும் பேனிட்டு இருந்தாங்க, அதை எடுக்காம விட்டுட்டோம். அதை எடுக்க வேண்டாம்ல. ஏலே மேல இருந்து எடு. இந்த டேப்பு ஃபுல்லா நீ காலேஜ். இந்த வண்டி வெறும் 6 மாதம் தான் ஓடும். அதனால தான் நாங்கள் ஒட்டிகிட்டு இருக்கோம். சொல்லாதீங்களே, வருஷம் ஃபுல்லாக ஓடணும்னு நினைங்க. நல்ல புத்தி கொடுங்கன்னு நினைங்க. 100 வருஷம் ஓடும். 100 வருஷத்தோட நீ உயிரோட இருக்காங்க. கஷ்டப்பட்டு நாங்கள் கொடைக்கால் ட்ரிப் போயிட்டு இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டே போட்டி போயிட்டு இருக்கோம். அப்போ கிட்னி தான் வைக்கணும். நல்லா தான் இருக்கு. கண்ணு முன்னால எடுத்தது தப்பா போச்சு. அது பின்னால தானே கிடைக்காம முன்னால கொண்டு வச்சாங்க. தெரியலையே. நாங்கள் பெற மாட்டோமா கொடைக்கானலுக்கு? போயிடலாம். ஃப்ரெண்டு வந்து 5 வருஷமாக தொலைஞ்சிட்டான். இப்போ தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட்ருக்கோம், வா கொடைக்கானல் போகலான்னு சொல்லி. இந்த லாரி டிரைவருக்கு இருப்பானுங்க. ரொம்ப நாள் எடுத்து வந்திருக்கான், குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்க. கண்ணெல்லாம் சொக்கா இருக்கு. ஏண்டா இருக்கிற தூக்கத்துல எழுப்பி கூட்டு வந்துட்டு கண்ணெல்லாம் சொக்கா இருக்கு. மயிர எங்க கூட்டிட்டு போயிருக்கோம் உங்களை? கடத்தி கூட்டு போறாங்க. ஏம்மா என்ன போட்டு சாவடிக்கிறாங்கம்மா, எங்கம்மா இருக்கீங்க, காப்பாத்துக்கம்மா. ஆமா ஜாலியா இருக்குன்னு வந்துட்டு சாவடிக்கிறாங்க. அப்பவும் நாங்கள் வேலை தான் பார்ப்போம். கலன் போனீங்கன்னா பியூசி சர்டிஃபிகேட் 101% தேவை. கீழே செக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் கொண்டு போகாதீங்க, அதுக்கும் ஃபைன் கட்டணும். போட்டோ எடுக்கணும். இப்ப எங்க எடுக்க? இந்தா இதுதான்ப்பா மெயின். வண்டி விடாதீங்க.
பார்க்க சொன்னதுக்கு இங்கே 2 தூங்கிட்டு கையோட பிடிங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க மாட்டலாம் WT போட்டி தான் காலங்காத்தால என் அலாரமும் அடிச்சது கூடவே இந்த நாய்களும் அடிச்சானுங்க ஃபோன் பண்ணானுங்க என்னோட ஏதோ ஒன்று பார்த்தா பொண்ணை தூக்கணும் வாரினானுங்க பொண்ணை தூக்கணும்னா வண்டி ரெடியா இருக்காடா வண்டி ரெடி பண்ணணுமான்னு கேட்டேன் வண்டிலாம் ரெடியா இருக்கு தங்க ரெடியா இருக்கு தங்கம் எவ்வளோ சொன்னாலும் தங்கம் இங்கே வேற பார்த்தா போட்டாலும் போட்டானுங்க பிளானா கொடைக்கானலுக்கு போட்டிருக்கானுங்க நேரம் இப்போ வந்து இருக்கோம் பிரான்ஸ் காலையில 3 மணி அன்னைக்கு காலையில 3 மணிக்கு கிளம்பணும் அரவர தூக்கத்துல மனுஷன் 12 மணிக்கே கூப்பிட்டோம் 12 மணிக்கு கூப்பிட்டோன்னே 2 மணிக்கு 3:30 மணிக்கு ஆளை ஏற்றிருக்கோம் ஆளை ஏற்றி கிளம்புறோம் அது எங்க தான் ஏற்றிருக்கோம் 4 மணிக்கு பெரிய முழுக்க வாங்கி அப்புறம் 12 ரூபா ஆளுக்கு உப்புமா 2 டீ நல்லா குடிச்சிட்டு கிளம்புனோம்னா வண்டியில் ஒரு கிறுக்கிறுக்கு சத்தம் இந்த கிறுக்கிறுக்கு சத்தம் எங்களை இது வரைக்கும் கிறுக்கிறுக்குன்னு வச்சுருக்கோம் நீங்கள் எப்போ முடியுமோ எப்போ போக முடியுமோ அதோட தான் கிறுக்கிறுக்கு சத்தம் முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் வண்டியில் பிசி கிடையாது அந்த சத்தத்தை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுது 200 நான் பெட்டு மட்டும் கொடுத்துருக்கோம் அந்த பியூசி இல்லாமல் வா பார்த்துக்கலான்னு ஒருத்தன் இன்னைக்கு கூப்பிட்டு போய் பாறாங்கல்ல தள்ள பார்த்தான் விடாமல் பியூசி எடுத்து தான் போகணும்னு சொல்லி அதனால 200 ரூபா வேலை போடும் அதே பம்பையில் 30 ரூபா தான் 150 வண்டிக்கு 60 ரூபா 60 ரூபா கரெக்ட் பைக்குக்கு 60 ரூபா அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி வந்து சேர்ந்துருக்கோம் இதில் 2 செக்கிங்கு 2 செக்கிங்லாம் என்னது கேட்டாங்க ஜட்டி தூக்கி பார்த்தா காயப்பட்ட துணியை தூக்கி பார்த்தா கடைசியாக இவ்வளோ சேர்ந்துடும் இவ்வளோ சாப்பிடணும் ஃபைனலி ரீச்டு இல்லையா கொடைக்கானலுக்கு போக 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி கட் பண்ணுவா சுட சுட இருக்கு ஆனால் கை கூட போயினால எப்படி முகம் தெரியுதுல தான் தெரியுது கொடைக்கானல் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் கொடைக்கானல் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் வந்திருக்கோம் கேவ்ஸ் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முருகேஷ் நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மும்பையில் நம்ம சுற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஜாக்கெட்டும் போட்டு பார்த்துட்டான் ஆனால் கடைசி 2 மணி நேரம் ஆச்சு இந்த ஜாக்கெட்டு இல்லை கடைசி வரைக்கும் அவன் எடுக்கவே இல்லை வரோம் நாங்கள் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டி வாடகையும் கொடுக்கவில்லை ஆண்டவரே இயேசுவே கர்த்தரை ஏடி பாடு என்ன ஆளே காணோம் அப்படி ஸ்லோவா தள்ளல மெதுவா டைம் இருக்கு நமக்கு
பேரை சொல்லுங்களேன். பேர் லட்சுமண பாண்டியன். சுரேஷ் யூகே. நான் ஸ்ரீராம் தூத்துக்குடியிலேருந்து. கண்டனாய் லவடே கபால். திருநெல்வேலியிலிருந்து உக்கரங்கோட்டை. சுரேஷ் வணக்கம்டா புள்ள. மதுரையில இருந்து லட்சுமண பாண்டியன். கொடூரமா. வணக்கண்ணா மாப்பிள்ள. தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீராம். கும்பாரிக்கு நாங்கள் போயிருந்தோம் முருகரை பார்க்கறதுக்காண்டி. ஸோ எப்படி அங்கே மழையும் பெஞ்சுது, குளிர் அடிச்சுது, எல்லாமே பெஞ்சுது, செம குளிர் இருந்தது. பூப்பாறையிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இறங்கும் போது எங்கள் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, ஃபுல் ஃபாகாக இருந்தது. கண்ணாடி ஃபுல்லாகவே ஃபாகாக மறைச்சிருக்கு. இருக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் டோலில். இதாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சிவா இருக்கா. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா கொடூருது பிராண்ட். ஒண்ணுமே பண்ண முடியாது பிராண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் டப்பா வண்டி. டப்பாவுடன் நான். அடி அடி எங்களேடு, நீ எங்களேடு, சீக்கிரம் நல்லது. அவன் வர்றது ஏய் இவன்ட்ட புடுங்கல. யாமலே பாடப்படுறீங்க. உங்க ஃபோன்ல இல்ல, தீபக் ஃபோன்ல எடுக்கல. யாமலே பாடப்படுறீங்க நீ. சரி எங்கே சென்று கூடாதா, எங்கே சென்று கூடாதா. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலிஞ்சால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ எங்கு செல்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். கட் பண்ணி முகர கட்டையை பார்க்கறதுக்கு அதுல ஜிபி கணக்கை செலவு பண்ண எனக்கு இது இல்லை. இந்த முகர கட்டையில ஜிபி கணக்கை போட்டு இது பண்ணி ரோட்டில் இருந்து ஃபோட்டோ எடுக்காரு. தம்பிஜி வண்டி வரல, வண்டி வந்துச்சுன்னா உங்களே ஃபோட்டோ எடுத்துருவாங்க. திருப்பி அவன் ஃபோட்டோவில் ஆயிராம. வண்டி வருது, இங்கே வரைக்கும் எப்படி வண்டி வருது. உடனே ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான், ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் யார் கூட தான் பேசியிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லிடுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அளவு தெரியாது. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடும். ரோட்டில் சீரம் படுத்தவன் டயர்ல தலை வச்சிடாத. என்ன தெரியுது, இங்க தெரியுது. ஓட்டை இவ்வளவு பெருசாவா இருக்கு. எண்ணெய் ஊத்து, எண்ணெய் ஊத்து. பாயில ஊத்தவா? என்னதான் பாக்கா இது ஆனா போட்டிருக்க வாட்சி டைட்டன். இந்த அழுத்தினால அவனுக்கு ஒரு ஆட தெரியாதவனுக்கு தெரு போனலாம். பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வண்டி
எப்படியும் அன்னைக்கு நேற்று என்ன ஊற்றுனே அதுமாதிரி ஊற்று. அதான் ஸ்லிப் பண்ணுவோம், அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. பெல்ட் போச்சுன்னா இப்போ அதை பிடிச்சி தூக்கி தான் அவங்க வந்து மாட்டுவாங்க பெல்ட்டை செட்டிங்கில். நேற்று ஃபுல்லாக பெல்ட்டில் கொள்ளன்னு ஊற்றிட்டு அதுவே ஒன்றும்